முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மூலம் கோவையில் நலிந்த பிரிவு உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. இதனால் பயனடைந்துள்ள மக்கள் முதலமைச்சருக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மூலம் கோவையில் நலிந்த பிரிவு உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான வீடுகள் கோவை மாநகராட்சிக்கு சொந்தமான 20 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டித்தரப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி அறிவித்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தபடி 443 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உக்கடம், அண்ணாநகர், மலைநகர், மலுவிச்சம்பட்டி, கீரநத்தம் ஆகிய பகுதிகளில் 2912 வீடுகள் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு கட்டித்தரும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அவற்றில் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மழைக்காலங்களில் சாலை ஓரங்களிலும் ஆற்றங்கரைகளிலும் வெள்ள அபாயத்துடன் வசித்து வந்த தங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தந்து வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்து கொடுத்த முதலமைச்சருக்கு பயனாளிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். மேலும் வாழ்க்கை தரத்தை உயர்த்திய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கே என்றென்றும் தங்கள் ஆதரவு என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளனர். அம்மா எங்களுக்கு இப்போ புதுசாக அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு கொடுத்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அம்மா அவர்களுக்கு முதல்ல நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவங்க இந்த ஆட்சியில் மகளிருக்கான என்னென்ன தேவைகளோ, நிறை மாசமாக இருக்கிற மகளிருக்கான என்னென்ன தேவைகளோ அதெல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் குழந்தை பிறந்து என்னென்ன சலுகைகள் வேணுமோ எல்லாமே அம்மா இந்த ஆட்சியில் செஞ்சு தராங்க. எங்களோட ஓட்டு எப்பவுமே அவங்களுக்கு தான், அவங்க தான் ஜெயிக்கணும்னு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். அம்மாவோட நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அம்மா தான் ஆட்சியில் இருக்கணும். எங்கள் பரம்பரையாக எங்கள் ஓட்டு, எங்கள் வாக்குறுதி எல்லாமே அம்மாவுக்கு தான். அடுத்தது அம்மா தான் வரும். பல்வேறு விதமான சிறப்பு நலத்திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்களில் கையில் எடுத்து அது மக்களாக செய்து வரும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மூலமாக பெற்றிருக்கக்கூடிய இந்த வீடுகள் தங்கள் வாழ்வாதாரத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்றாக கருதுகிறார்கள் கோவை மக்கள். இது போன்ற நலத்திட்டங்கள் தங்களுக்கு தொடர வேண்டும் என்றால் வருங்காலத்தில், அதாவது 2016 தேர்தலில் முதலமைச்சராக மீண்டும் புரட்சி தலைவி அவர்களை ஆட்சி பீடத்தில் ஏற்றுவோம் என்று இந்த கோவை மக்கள் சபதம் ஏற்றிருக்கிறார்கள். கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முருகேசனுடன் ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள ரேலியார் அணையிலிருந்து 13 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பில் குழாய்களின் மூலம் தண்ணீர் கொண்டுவரப்பட்டு நாள்தோறும் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி வழங்கப்படுவதால் குன்னூர் பகுதி மக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். மேலும் இங்குள்ள சிம்ஸ் பார்க், டால்பின் நோஸ், லாம்ஸ்ராக் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு நாள்தோறும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். கோடை காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. இதனை தீர்க்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு குன்னூர் மக்கள் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். இதனை கனிவுடன் ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குன்னூர் பகுதியில் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் ரேலியார் அணையை தூர்வாரி ஆழப்படுத்தவும், சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை குழாய்கள் மூலம் கிரேசில் பகுதிக்கு தண்ணீர் கொண்டு செல்லவும் ஆணையிட்டார். இதனையடுத்து 13 கோடி 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் தேக்க சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. இதனை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதனால் குன்னூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு குடிநீர் தங்கு தடையின்றி வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சுற்றுலா பயணிகளும் பயனடைந்து வருகின்றனர். கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க தொலைநோக்கு சிந்தனையோடு இத்திட்டத்தை செயல்படுத்திய முதலமைச்சருக்கு குன்னூர் மக்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனர். அம்மா முதலமைச்சராக வந்த பின்னால் உடனடியாக குன்னூர் நீராதாரமான ரேலியா டேமை தூர்வாரி அங்கு 13 கோடி செலவில் சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சு எங்கள் எல்லாத்துக்கும் தூய்மையான தண்ணீர் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. இப்போ நாங்கள் அந்த தண்ணியை காய்ச்சி குடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்படியே கொண்டு வந்து அப்படியே குடிக்கலாம். அந்த அளவுக்கு தண்ணி சிறந்த முறையில் இருக்குது. அதனால நாங்கள் குன்னூர் மக்கள் எல்லாரும் அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்கள் பிரச்சனையை தீர்த்த அம்மாவுக்கு கோடானு கோடி நன்றி தெரிவிக்கிறோம். ரேலியா டேமை தூர்வாரி எங்களுக்கு இப்போ சுத்தமான சுகாதாரமான குடிநீர் கிடைக்குது. நாங்கள் இப்போ காய்ச்சி கூட குடிக்கிறதில்ல, அந்த தண்ணியை நாங்கள் அப்படியே குடிச்சிக்கிறோம். இதை ஏற்படுத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கு எங்கள் குன்னூர் நகர மக்கள் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் ஓட்டெல்லாம் அம்மாவுக்கு தான் போடுவோம். மீண்டும் அம்மா தான் முதலமைச்சராக வரணும்.